அப்ப அண்ணாமலை அடிச்சதுனால டானுக்கெல்லாம் டானுன்னு சொல்லல. அண்ணாமலை தினகரன் ஓபிஎஸ் எல்லாமே பாருங்க. நான் இப்ப தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில டானுன்னு நான் பேச வரல. பிரதான எதிரி திமுகவை அடிச்சாரா இல்லையா? சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் மாளிகைக்கு போனாரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து. அந்த தீர்மானத்துல ஜெயிச்சாரா இல்லையா? திரும்பவும் அதுல வந்து இதே ஓபிஎஸ் எதிர்த்து ஓட்டு போட்டாரு. அப்ப சபாநாயகர் மேல கொண்டு வர்றாங்க. 18 எம்எல்ஏ தூண்டி விட்டாரு டிடிவி தினகரன். அவரை அடிச்சாரா இல்லையா? அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த அடிக்கு ஓபிஎஸ் தான். ஒன்னே ஒன்று சார், ஓபிஎஸ் நாங்க அடிக்கல, அது சசிகலா குடும்பம் அடிச்சது. தர்மயுத்தம் அவங்கள எடுத்து தான் அவர் நடத்தினாரு. நாங்க யாரும் அவரெல்லாம் அடிக்கல. ஏன் நாங்க அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே அடங்கி போயிடுவாரு. சசிகலா குடும்பம் தான் அவர் அடிச்சுது. சசிகலா குடும்பத்துக்கு எதிராக தான் அவர் தர்மயுத்தம் நடத்தினாரு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் இது எதுவுமே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் நடிச்ச அவர் டான்னு நான் சொல்ல வரல. ஒரு பிரதான திமுக 75 வருட கட்சியை, அம்மா புரட்சி தலைவர் எதிர்த்த ஒரு கட்சியை ஒரு சாமானியர் தினம் குடைச்சல் கொடுத்தீங்க. 18 எம்எல்ஏ குடைச்சல், நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை ஒரு தீர்மானம், இன்றைக்கி போய்டும் நாளைக்கு போய்டும்னு அதையெல்லாம் உடச்சி முழுமையாக பூர்த்தி பண்ணி இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து உங்களை சட்டசபையில் தெறிக்க விட்றாரு பாரு, அந்த டானை சொல்கிறேன் நான். அப்படின்னா அரசியல் சாணக்கியர் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல வரீங்களா? இதில் என்ன சந்தேகம்? போட்டுக்கலாம் தலைப்பு முடியலல்ல. இப்போ எத்தனை பேர் நான் நம்பர் 2 இருந்தேன் புரட்சி தலைவர்கிட்ட, நம்பர் 3 இருந்தேன், நான் இப்படி இத்தனாவது ரோல இருந்தேன், இத்தனாவது வரிசையில் இருந்தான்னு சொன்னாங்க. யாராவது முடிஞ்சதா? நீங்க செங்கோட்டையனை சொல்றீங்களா, கேசி பழனிசாமி சொல்றீங்களா? நான் இப்படி சொல்றவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சசிகலாவை சொல்றீங்களா? இப்படி எல்லாம் சொன்னவங்கள பத்தி எல்லாம் நான் சொல்றேன். நான் அம்மா முதுகுக்கு பின்னாடி அரசியல் பண்ணேன். சசிகலாவை சொல்றீங்க? இல்ல மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் சார், நான் அப்படி புரிஞ்சுப்பாங்க. இல்லைங்க, அப்படி சொன்னவங்க எல்லாரையுமே நான் சொல்றேன். ஆனா எல்லாரையும் அடிச்சு இன்னைக்கு அதிமுகன்ற கட்சிக்கு வழி நடத்துறாருன்னா அப்போ அவர் டான் தானே. பிரதான கட்சி திமுகவும் எதிர்க்கிறாரு, குடைச்சல் கொடுக்குறவனையும் அடக்கிறாரு. இதுதான் சார் ஆளுமை. நான் நேராக விஐபி பாஸ் வாங்கிட்டு சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்து நான் 10 கோடி ரூபாய் காரில் 1 கோடி ரூபாய் வாட்சை கட்டிட்டு வந்துட்டா நான் பெரிய ஆள் கிடையாது, டான் கிடையாது. நீங்கள் அது ஒரு இளைஞரணி வந்து ஒரு கட்சி ரீதியாக கொண்டாடுங்க. நீங்கள் துணை முதலமைச்சர்னு சொன்னதுனால அந்த துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் அந்த பாடலே வெளியிட்டார். ஆமா சார், எல்லாம் ஒரே குட்டையில் ஊற மாட்டேங்க தான் சார். எல்லாமே வாரிசு தானே. அவங்களாம் பேரரசு, அந்த பேரரசுக்கு இருக்கிற சிற்றரசர்கள். அவர் யார் சார்? அன்பில் பொய்யமொழி யார்? எழிலன் யார்? துரைமுறை கதிரானந்த் யார்? ஆற்காடு வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி யார்? தயாநிதி மாறன் யார்? இப்படி நிறைய நான் சொல்லிட்டே போவேன். மொத்தமே வாரிசுகள் தானே. ஒரே சக காலத்தில் ஒன்றா கை கோத்து விளையாடி கில்லி அது இது விளையாடி ஒன்றா வந்தவங்க தானே. சொல்லுங்கள்.